தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இந்த 2026 புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன? இந்த 2026ஆம் ஆண்டு வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதாவது உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது தான் உங்களோட திறமை. குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த 2026 புத்தாண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக கிடைக்கும். ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. மேலுமே இந்த இந்த வருடத்தில் முக்கியமாக உங்களுக்கு திடீரென நடக்கும் ஆபத்தினால பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான தீர்வு காணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் நல்ல ஒரு அம்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பல்வேறான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ஆண்டு பார்த்திங்களா, கிரகநிலை கணிப்புகளின்படி தனுசு ராசிக்காரருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முன்னேற்றம் காணும் ஒரு காலமாக தான் இருக்குது. தொழில் வாழ்க்கையில் போதுமான வருமானம் கிடைக்கும். உங்களோட பொருளாதார நிலையுமே சிறப்பாக இருக்கும். அதே நேரம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை எல்லாமே கொண்டு வரதுக்கான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையில் இணைக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்குமே வரும். அதே நேரம் உங்களோட வாழ்க்கையில் நிலையான வெற்றி வாய்ப்புகளுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைய போகுது. கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டானது அமைய போகிறது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க? நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மேலுமே யாராலும் தடுக்க முடியாத ஒரு பிரச்சனை கடவுள் அருளால் நிச்சயமாக தீர்க்கும். அதற்கு உண்டான பரிகாரங்களையும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தனுசு ராசி நேயர்களோட குணாதிசயத்தை பார்ப்போங்க. இந்த தனுசு ராசியோட சின்னம் பார்த்திங்களா வில். ஜோதிடத்திலேயே 9வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி. நவகிரகத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த ராசி. மேலுமே நெருப்பு ராசியான இவங்க இரட்டை இயல்புடையவங்க. இவங்க சாகச மனநிலை கொண்டவங்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சிறப்பாக படுவாங்க. மேலுமே இந்த ராசியோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க மனதை புரிந்து கொண்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியசாலியாக இருப்பாங்க. கடினமான சூழ்நிலையை கூட ரொம்ப பொறுமையாக கையாள தெரிந்தவங்களாகவும் இருப்பாங்க. தங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனத்தமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காருங்க. குரு பகவானே ஆளக்கூடிய தனுசு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க செல்வாக்கு மிக்கவர்களாகத்தான் பெரும்பாலுமே இருப்பாங்க. மேலுமே கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை போன்றவற்றில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்கள மதிப்பு மரியாதை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடியவர் தான் குரு பகவான். இந்த குரு ராசி ஆளப்படுவதனால கல்வி, புத்தக, வியாபாரம், ஹோட்டல் தொழில் போன்றதில் அதிக வெற்றி பெறக்கூடிய நண்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலுமே இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க தங்களோட குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பொறுப்பாகவும் உறவுகளை சிறந்த முறையில் கையாள தெரிந்தவங்களாகவும் இருப்பாங்க. குடும்பத்திலையும் சரிங்க, வெளியிலையும் சரிங்க, தங்களோட செல்வாக்கை பராமரிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மேலுமே மேசம், மிதுனம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரோட தனுசு ராசிக்காரர் ரொம்ப நட்பாகவும் திருமண பொருத்தமும் இருக்கும். இந்த ராசிக்குரிய இந்த ராசியில் பார்த்திங்களா மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய ஒரு நட்சத்திரங்க. மேலுமே தனுசு ராசியோட அதிபதி குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த ராசிக்காரர். சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த 2026 புத்தாண்டில் உங்களுக்கு பல யோகங்கள் காத்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு பயனுள்ள ஒரு அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். அதே நேரம் வெற்றிகள் நிறைந்த ஒரு துடிப்பான பயணத்தையுமே எடுத்து காட்டுகிறதுங்க. பணிகளை விரைவாக முடிக்க உங்களோட நேர மேலாண்மை திறன் உதவி செய்யும். உங்களோட திறமைகளை இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும்.
அதே நேரம் உங்களோட திறமைகளை எல்லாமே முழுமையாக பயன்படுத்தவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. குரு பகவானின் சாதகமான பயிற்சி ஆளுமை மிக்க பதவியில் அமர வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அலுவலகத்தில் உயர் பதவிகளை பெற்றுத்தரும் ஒரு அருமையான காலகட்டமாக தான் இருக்குது. உங்களோட தொழிலை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய திறமை. அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தங்களோட தொழிலை படிப்படியாக நீங்கள் விரிவுபடுத்த முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து முடிவு செய்வது தான் ரொம்ப நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோமா, இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 3 மாதங்கள் உண்மையிலே உங்களுக்கு சவால்கள் செலவுகள் நிறைந்த ஒரு காலமாக தான் இருக்கும். அதாவது உங்களோட வருமானத்துக்கு அதிகமாக செலவுகள் காணப்படும். உங்களோட வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். நிலையிலுமே அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையும். இருந்தால் கூட வரக்கூடிய ஆண்டின் 2ஆம் பாதியில் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுங்க. உங்களோட எண்ணம் போல வாழ்க்கை சிறப்பாக மாறும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எப்போதுமே அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே போதுமான வருமானமும் கிடைத்து அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப உறவினர்களோட காணப்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்களோட பக்கம் முடிவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் நீங்கள் பல வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு காரணமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா ஆண்டோட தொடக்கத்தில் காணக்கூடிய அலைச்சல் 2ஆம் பாதியில் உங்களுக்கு குறையும். பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் காணப்படும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரோட காதல் வாழ்க்கை வரும் 2026 புத்தாண்டானது அன்பும் அரவணைப்பும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க. எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் அசை போடும் அளவுக்கு இனிமையான தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. மேலுமே இந்த காலத்துக்கு பொறுத்த வரைக்குமே உங்களோட நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே திருமணம் முடித்தவங்க உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காண்பதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல ஒரு செய்தியுமே பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு அமைய போகுது. தொழில் வாழ்க்கையில் உங்களோட துணையின் உதவி மற்றும் ஊக்கமானது உங்களுக்கு அதிகமாக காணப்படும். உங்களோட காதல் துணைவின் உதவியோட குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் இனிமையான தருணங்களை எல்லாமே கொண்டு வரும் ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க. வாய்ப்பு கிடைக்கும் என சொல்லப்படுது. அந்த வாய்ப்பு எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை. மேலுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சனி பயிற்சியோட பலன்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு நிகழ இருக்கும் சனி பயிற்சி தனுசு ராசிக்காரர் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. குறிப்பாகவே அவங்களோட நிதி நிலைமையில் ஏற்றம் கொண்டு வரப்போகுதுங்க. வலுவான வருமான ஆதாரங்களை உண்டாக போகுது. அதே மாதிரி எப்பயோ ஒரு டைம் செஞ்ச நீங்கள் முதலீடுகள் வழியே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பு பெற போகிறீங்க. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. சனி பகவானோட பார்வை உங்கள் முதலீடுகளின் வழியே நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை எல்லாமே கொடுக்க போகுது. அதே நேரம் சவாலான பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அதை எல்லாமே சரியாக நீங்கள் தீர்ப்பு காண்பது தான் சரியான விஷயங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அலட்சியமான முடிவுகளுமே எதிர்பாராத நட்டத்தை கொண்டு வரும். எனவே ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. சனி பகவானின் உங்களோட அறிவுறுத்தப்படுது. மேலுமே பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவுகளை சிந்தித்து எடுக்கும். அதே நேரம் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்லுமே ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்துங்க. பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்குமே பெற்றோரோட வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களுடைய வழியில் நடப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் தொழில் வாழ்க்கை ரெண்டுலேயுமே பெற்றோர் ஆலோசனை பெற்று முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களுடைய வாழ்க்கை யோகமாக இருக்கும். குறிப்பாகவே திருமணம் முடிக்காதவங்க தங்களோட பெற்றோர் வார்த்தைகளை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. நீண்ட நாள் திருமண தடை நீக்கும் வகையில் கோவிலுக்கு சென்று வாங்க. தோஷங்கள் நீங்கள் வரக்கூடிய செப்டம்பர் 2026க்குள்ளே உங்களோட திருமண காரியங்கள் கைகூட ஆரம்பிக்கும். இதே போன்று தொழில்முறை வாழ்க்கையிலுமே எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தாங்க இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே
குறி விலகாத அம்பை போல குறிக்கோள் தவறாத நீங்கள் கள்ளம் மில்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட ராசிக்கு 6வது ராசி இல்லை பார்த்தீங்களா? இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால தடைகள் உடைப்படும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த வகையில் உதவிகள் எல்லாமே பல வகையிலுமே கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு வேலை சம்பந்தமாக குழந்தைகள் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. யோகா மற்றும் தியானம் இதில் எல்லாமே மன ஈடுபடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே 1/1/2026 முதல் 31/5/2026 வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் நிற்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களுமே உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமைகள் உயரும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே 1/6/2026 முதல் 14/10/2026 வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமத்தில் அமர போகிறாருங்க. மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 14/10/2026 முதல் 31/12/2026 வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு செல்வதனால பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பூர்வீக வீட்டை நீங்கள் சீரமைத்து விரிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அர்த்தடாஷ்டம சனி தொடங்குவதனால கால்வலி மூட்டு வலி முதுகு வலி வந்து விலகும். மேலுமே நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தேங்க்யூ.